ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே பிளாக் பார்க்குறோங்க. இந்த வாரம் சண்டே நம்ம போயிட்டு காய்கறி, பழம், அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் எப்பயும் வாங்குற மாதிரி வாங்கின்னு வந்தாச்சு. நம்ம பாப்பா ஆஸ் யூஷுவல் அவள் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வைக்கிறா. போன வாரம் நான் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த முட்டை இன்னும் அதிலே பாதி இருக்குது. அதனால நம்ம இந்த வாரம் வாங்கலை. ஏன்னா நம்ம ஒரு வாரம் நான்வெஜ் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் எக்குக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ்லாம் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆப்பிள், கொய்யாப்பழம், அப்புறம் நெல்லிக்காய், விளாம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். விளாம்பழம் ஒரு பழம் நம்மளுக்கு அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்தது இல்லைங்களா, அதில் நான் ஒரு மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நிறையா வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விளாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே பாப்பா எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம இந்த மற்ற அதர் பிராண்ட் ஐட்டம் எதுவும் வாங்கி தராமல் முடிஞ்ச அளவுக்கு கையில் நம்மளால் முடிஞ்சதை சமைச்சு கொடுங்க. அப்படி இல்லைங்களா, இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி அது கட் பண்ணி கொடுத்தாலும் ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்கள எந்த அளவுக்கு நம்ம செயற்கை உணவு கொடுக்காம தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது, குழந்தைங்க ஃப்யூச்சருக்கும் நல்லது. இதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பிரித்து பார்க்குறாங்க. மீன் பெரிய பெரிய மீன்லாம் விற்றுது. ஆனால் நம்ம பொடி மீன் தான் வாங்கணும். ஏன்னா அது குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய மணலுங்க, அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது மீன் அங்கே ஆஞ்சு வாங்கின்னு வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்து அதை ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அவ்வளோ மணல் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சங்கரா மீனும் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், நிறைய மீன். அந்த மீன் பேர் கிழிச்ச மீன். அந்த மீனும் வாங்கியிருந்தோம். நல்லா மண்ணு போக கழுவியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சிக்கன் கொஞ்சம் வாங்கியாச்சு. சிக்கன் இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது என் பசங்களுக்கு. அதான் அவங்க திருப்திக்காக கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டோம். மீன் குழம்பு தான் நிறைய டைம் நான் வச்சு காமிச்சிட்டேன். இது மாங்காய் போட்டு வைக்கிறேன் இந்த தடவை. போன வாரம் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். அது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இது மாங்காய் போட்டு வச்சேன். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்புன்னு சொல்லி ஷார்ட்டில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில். அந்த வீடியோவில் என்ன மாடலில் வச்சனோ அதே மாடலில் தான் வச்சுருக்கேன். மீன் குழம்பு வச்சாச்சு. அந்த மீன் ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டுட்டேன்னா அது கொஞ்சம் குண்டு மாங்காய். அந்த குண்டு மாங்காய் கொஞ்சம் கரையாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் மீன் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதுவும் 2 வகையான மசாலா. அந்த பொடி மீனுக்கு ஒரு மாதிரி மசாலாவும், சங்கரா மீனுக்கு ஒரு மாதிரி மசாலாவும் போட்டேன். இது என்னுடைய ஓன் மசாலா தான், நானே ப்ரிப்பேர் பண்ணி தான் போடுவேன். மீன் வறுவல் மசாலாலாம் போட மாட்டேன். அது உங்களுக்கு மீன் வறுவலுக்கு மசாலா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா ஷார்ட்ஸில் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அது வேணும்னாலும் நான் போடுறேன். இப்போ மீன் இந்த சின்ன மீன்லாம் வறுத்தாச்சு. வறுத்துட்டு இருக்கும்போதே ரசமும் வச்சுட்டேன் சைட் பை சைடு. பாப்பா பாருங்கள், மீன் வாசனைக்கு வந்துட்டாங்க. பூனை மாதிரி மீன் வாங்கிக்கிட்டு போயிட்டா. அவளும் சரி தம்பியும் சரி சூடாக மீன் வறுக்கும்போதே சாப்பிடுவாங்க. இது சிக்கன் வாங்கினோம்ல, அது மிளகு வறுவல், சாதம், மீன் குழம்பு, மாங்காய் போட்டு நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு. அந்த பொடி மீனாக இருந்தாலும் அது ரொம்ப வாசனையாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வறுவல், அந்த சின்ன மீன் இருந்ததுல அதோடைய வறுவல், அப்புறம் மாம்பழம். இது அவங்க அப்பா இப்போ வாங்கிட்டு வந்தார் மாம்பழம். அதனால் பாப்பா அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அந்த வீடியோவில் அந்த மாம்பழம் இருக்காது. அப்புறம் நம்ம சுட சுட சாதம் வச்சாச்சு. மீன் குழம்பு மாங்காய் போட்டு பூண்டு போட்டு வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும் பாருங்கள், அந்த மாடலில் வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்பு வச்சாச்சு இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் ஃப்ரை பண்ணல, அந்த மீன் வறுவல் வச்சாச்சு. சிக்கன் மிளகு வறுவல் நல்ல ஜூஸியாக இருந்தது சிக்கன். அதுக்கப்புறம் ரசம். நம்ம கடலூர் பக்கம் மீன் தாங்க ரொம்ப ஃபேமஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிஷ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் நல்லாவும் இருக்குங்க. தேங்க்ஸ்.